கோர்ட்ல தனியா வந்து ஒரு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு விஜிலன்ஸ் ரிஜிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. அந்த புகார்கள் மேல ஹைகோர்ட், ஆல் த ஸ்டேட்டோட ஹைகோர்ட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் தெரியும். அவங்க ரொம்ப கவனமாக வேலை செய்வாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க, உடனடியாக எடுத்துக்குவாங்க. பலரை வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு போங்கன்னு கூட சொல்லிடுவாங்க. இது நடந்துட்டு தான் இருக்குது, இது பல இடங்கள்ல நடக்குது. இது வந்து நிர்வாக ரீதியாக நடக்கிறது சார். ஆனா இந்த மாதிரி ஒரு தனி மனித செயல்பாடுகள் சம்பந்தமாக இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை குறித்து விசாரிக்கிறதுக்கு எல்லாருக்கிட்டையுமே வந்து எல்லா அரசாங்கத்திலையுமே வந்து விசாகா கமிட்டி போடுங்க, நீங்க இன்டர்னல் கமிட்டி போடணும்னு சொல்லக்கூடிய ஜுடிஷியரிக்குள்ள இந்த மாதிரியான ஒரு கமிட்டி இருக்கா சார்? முதல்ல இருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா கூட வந்துட்டு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு கமிட்டி வந்து ஒரு நீதிபதி பேர்ல ஒரு புகார் வந்த போது அதை விசாரிக்கிறதுக்கு அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி தன்னுடைய வேலையை பண்ணிட்டு இருக்கு. ஓகே. அதுல வழக்கறிஞர் பிரதிநிதிகளும் இருக்காங்க. அட்வொகேட் ஜெனரல் சண்முக சுந்தரமா அதுல இருக்காரு. அவர் தலைமையில ஒரு கமிட்டி இப்ப செயல்படுது. அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து இது சம்பவங்களை மூடி மறைப்பதனால் நீதிமன்றத்தின் மாண்பு கெடுன்றது வந்து உயர் நீதிமன்றத்துக்கும் தெரியும், உச்ச நீதிமன்றத்துக்கும் தெரியும். அதனால வந்து விசாகா கமிட்டி எல்லா இடத்துலயுமே இருக்கு, அங்க கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நான் ஒரு கேஸ் நடத்தின போது ஒரு கார்பரேட் மினிஸ்டர் கார்பரேட் அஃபேர்ஸ்ல ஒரு லேடியை வந்து ஹராஸ் பண்ணாங்கன்னு பண்ண போது அப்ப நான் வந்து அப்ப இருந்த தலைமை நீதிபதி தகிலா ரகுமணிகிட்ட வந்து நான் சொன்ன உயர் நீதிமன்றத்திலேயே இது மாதிரி ஒரு கமிட்டி கிடையாது, இது மாதிரி ஒரு போர்டு எந்த இடத்துலயும் கிடையாதுன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் வந்துட்டு உயர் நீதிமன்றத்துக்கு இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் பத்தி எல்லா இடத்துலயுமே ஒரு போர்டு இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து அப்ரோச் பண்றதுக்கு ஒரு எப்படி இருக்கு, ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொன்னா அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா வந்து இப்போ வெறும் அவங்க அனுப்பின லெட்டர் தான் வந்து மீடியால வந்திருக்கே தவிர அவங்க எதுக்கு தயங்கணும்? இந்த ஒரு மாவட்ட நீதிபதியா நான் ஆளாக்கப்பட்டேன்னு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியோ உச்ச நீதிமன்ற நீதிபதியோ கொடுக்க வேண்டியதானே? இல்ல தப்பு பண்ணணும், என்னத்து காப்பாற்றணும்? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் விக்டிம்ஸ் பேர் தான் சொல்லக்கூடாதே தவிர நம்ம வந்து அக்யூஸ்டு பேரை சொல்லலாமே. இந்த நீதிபதியால இருக்கும் நான் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையா முடிச்சுக்கு போறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நீதிபதியால நான் வந்து இது மாதிரி வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டேன், இந்த நீதிபதி பேர்ல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உடனே பகிரங்கமா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணலாமே. இதுல என்ன இருக்கு? போலீஸ் நடவடிக்கை எடுக்குது, அது அப்புறம் ஹைகோர்ட்டோட பர்மிஷன், அது வேற. பட் இவங்க பூர்வாங்கமா வந்து தர வேண்டிய கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றதே நமக்கு தெரியல. நமக்கு இப்போ ஒரு பொது வெளியில வந்து இருக்கிறது வந்து அவங்களோட ஒரு லெட்டர் மாத்திரம் தான் இருக்கு. அதை மாத்திரம் வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண முடியும் இந்த கேஸ்ன்னு தெரியல. குற்றம் சாட்டப்பட்ட நபர் பேரை சொல்ல வேண்டியதான எந்தெந்த தேதியில? ஏன்னா ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத ஒரு பெண்ணுக்கு இது மாதிரி நடந்தா அவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது, அந்த யாரை அப்ரோச் பண்றதுன்னு தெரியாது. அதனால வந்து அவங்க வந்து வாயை மூடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். இவங்க வந்து நீதிபதியா இருக்கவங்க, இவங்க கோர்ட்லயே வந்து இது மாதிரி கேசஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் பத்தி A to Z நல்லாவே தெரியும். என்னென்ன வந்து இப்ப வந்து கவர்மெண்ட் எவ்வளவு ப்ரோ ஆக்ட், முன்னாடி வந்து கிடையாது, இப்ப வந்து ரொம்ப ப்ரோ ஆக்டிவா இருக்காங்க. போலீஸ்லயும் சரி, ஒரு லீகல் எய்ட்னு நம்ம ஹைகோர்ட்லயே ஒரு லீகல் எய்ட் இருக்கு. அது என்ன செய்யுதுன்னா மாவட்ட அளவுல விழிப்புணர்வு முகாம் நடத்துறாங்க. ஈவன் நீதிபதிகளுக்கே வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் வந்து எப்படி நடத்தணும், எப்படி வந்துட்டு பெண்களுக்கு அங்க பாதுகாப்பு தரணுன்றத வந்து நீதிபதிகளுக்கே வந்து அவங்க வந்து இப்பெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஓப்பன்னஸ் இருக்கு. அதனால வந்து இந்த சகோதரி வந்து தயங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப கூட இது உயிரை மாற்றிக்கின்றது வந்து கோழைகள் சொல்கின்றது. இவங்க வந்து இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, இவங்களுக்கு சட்ட ஞானம் இருக்கு, இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான பெண் வழக்கறிஞர்கள் இருக்காங்க, உச்ச நீதிமன்றத்துல மூத்த ஆண் வழக்கறிஞர்கள் இருக்காங்க. யாரையாவது ஒருத்தர் இவங்களை அப்ரோச் பண்ணலாம். இவங்க சண்டையை இவங்களே போட வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க சண்டையை சமுதாயமும் போடட்டும். சமுதாயத்துல வந்து இவங்க சண்டையை போடுறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் ரெடியா இருக்காங்க. அதனால வந்து இவங்க வந்து உடனடியாக வந்து இவரை யாரால பாதிக்கப்பட்டோம்ன்றது அவங்க வந்து பேரை சொல்லணும். டீடைல்டா வேண்டாம். இவரால நான் இந்த தேதியில பாதிக்கப்பட்டேன், இந்த தேதியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ண, நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா அப்ப நம்ம வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோ இல்ல உயர் நீதிமன்றத்தையோ நம்ம குறை சொல்றதுல நியாயம் இருக்கு. அவங்க சொன்னாங்களா இல்லையானது தெரியல. வெறும் இப்ப வந்து பொது வெளியில வந்து அந்த அளவுக்கு பர்டிகுலர்ஸ் கிடையாது. அதனால வந்து முன்ன மாதிரி கிடையாது. இப்ப யாரும் காப்பாற்றவும் முடியாது, காப்பாற்ற வேண்டிய அவசியமும் யாருக்கும் கிடையாது. அதனால வந்து இது நீதிமன்றங்கள்ல நீதிபதிகள் தவறு செய்தா வந்து தப்பிச்சிடுவாங்கன்ற ஒரு தவறான அபிப்பிராயமா கண்ணோட்டமா தேவையே கிடையாது. ஓகே சார், ஓகே பேசலாம் சார், பேசலாம்.